ஐ லவ் யூ அனு. ஏய் அனு, என்னாச்சு? ஐ லவ் யூ நா. மனசே இனிக்குது. மறுபடியும் ஐ லவ் யூ சொல்லுங்க, அப்பதான் நான் கண்ணை திறப்பேன். ஐ லவ் யூ அனு. அனு, நீ ரொமான்ஸ்ல டெவலப் ஆயிட்ட. ஐயோ சார், எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. எனக்கு கிருஷ்ணர் கதைனா ரொம்ப பிடிக்கும். என்ன விடுங்க சார், நான் போய் மீதி கதையை கேட்கணும். அந்த கிருஷ்ணன் அங்கேயே இருக்கட்டும். இந்த கிருஷ்ணன் உனக்கு வேற ஒரு அழகான காதல் கதை சொல்றேன். இல்ல வேண்டாம், எனக்கு அந்த கதையே போதும். சார் விடுங்கண்ணா. விடுங்க விடுங்கண்ணா, நான் உன்னை பிடிக்கவே இல்லையே. ஐயோ, டியூப்லைட் விடுங்கண்ணா. புடிங்கன்னு அர்த்தம். விடுங்க சார். விடுங்கன்னா விடக்கூடாதுன்னு அர்த்தம் நீ தானே சொன்ன. ஐயோ, இது நிஜமாவே விடுங்கன்னு அர்த்தம் சார். விடுங்க சார். சரி போ. நீங்க என்ன பண்ற? அது இல்ல சார், என்னோட லேப்டாப் எங்கதான் சார் எங்கயோ வச்சேன். எங்க வச்சேன்னு தான் தெரியல. லேப்டாப்பா? லேப்டாப் நீ கொண்டு வரவே இல்லையா மீரா? இல்ல சார், லேப்டாப் இல்ல, மொபைல் இங்கதான் சார் எங்கயோ வச்சேன். எங்க வச்சேன் தான். மொபைல் உன் கையில தானே இருக்கு? எஸ் சார். ஐ மீன் வாட்டர் பாட்டில் சார், வாட்டர் பாட்டில் தான். நவ் ஐ எம் வெரி கிளியர் சார். வாட்டர் பாட்டில் தான் இங்க எங்கயோ வச்சேன்னு நினைக்கிறேன். அததான் பாக்கலான்னு வந்தேன். வாட்டர் பாட்டில் எங்கயா? எஸ் சார், என்னோட வாட்டர் பாட்டில். லாஸ்ட் டைம் இங்க மீட்டிங் வந்தப்போ என் வாட்டர் பாட்டில இங்கதான் எங்கயோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதான் சார் அதை எடுக்கலான்னு வந்தேன். மீரா, what happened to you? Nothing. அந்த வாட்டர் பாட்டில் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் சார். அதனாலதான் எடுக்க வந்தேன். பட் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். சாரி சார். பாய் சார், பாய். சூர்யா, அம்மா, ஹலோ, காதுல விழலையா? அம்மா கூப்பிடுறாங்க. போங்க சார், போங்க. நோ நோ, மாட்டேன். விளையாடாதீங்க சார், போங்க. நான் 2 நிமிஷம் கழிச்சு வரேன். என்ன? கல்யாணம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் குட் பாயா இருங்க. ஓகே? ஓகே. நீ குட் கேர்ள்னா இந்த குட் பாய்க்கு ஒரு முத்தம் கூட. கணத்துல போதும், இன்னைக்கு இது தாங்கும்.
அனு ஐயோ, பயமா அனு இருக்கு. அனு அனு என்னம்மா ஆச்சு? என்னாச்சு அனுமா என்ன அனுமா என்னாச்சு அனு? சார், அதே உருவம் சார், இங்க உருவமா? வந்துச்சு. எங்கயா எஸ் சார், குரங்கு முகம் சார், அதே உருவம் தான் சார். குரங்கு முகமா? என்ன சொல்றானோ? பார்த்தேன் சார், நான் கத்தவும் அது பயந்து ஓடிடுச்சு. சூர்யா சாரும் இவ்வளவு தனியா இருந்தத நான் பாத்துட்டேங்கிறதுக்காக இவ டிராமா பண்றாளா? இருக்கும் இருக்கும், இவதான் டிராமா குயின் ஆச்சே. அனு அங்க யாருமே இல்லையா அனு? பங்கஜ், நீ யாராச்சும் பாத்தியா? இல்ல சார், அங்க யாரும் இல்ல சார். சந்திரா, அண்ணே. வீடு முழுக்க தேடு. யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு. ஷோர். வாங்க. என்ன சூர்யா, நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல இது என்ன சோதனை? அனு, நீ நிஜமாவே அந்த உருவத்தை பாத்தியா? நான் பார்த்தேன் சார், நல்லா பார்த்தேன். அந்த கண்ணு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே அனு, கூல். அண்ணே, வெளியே கீழெல்லாம் தேடி பார்த்துட்டேன், யாரும் இல்ல. நம்ம சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. சூர்யா, இவளை கூட்டிட்டு போய் கொஞ்சம் சமாதானப்படுத்து. ரொம்ப பயந்து போயிருக்கா. வா அனு. நீங்க வாங்க, பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. வாங்க. வாங்க. அனு, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆற. இல்ல ஒண்ணும் சார், இல்ல, நான் பார்த்தேன். பயப்படாத. என்னாச்சு? அதோ அதோ அங்க பாருங்க சார். அங்க யாருமே இல்ல அனு. அங்க சார். அனு, ஐ திங்க் நீ ரொம்ப பயந்திருக்க. இல்ல அதான் உனக்கு எங்க பார்த்தாலும் அந்த உருவம் தெரியற மாதிரியே இல்ல இருக்கு. சார், நான் பார்த்தேன் சார். இல்ல அனு, இல்ல சார். நானும் உன் கூட தானே இருக்கேன். ஆ? அது எப்படி உன் கண்ணுல மட்டும் படும்? கூல் அனு. இப்படி எல்லாருக்குமே நடக்கும். ஆ? இது நார்மல் தான். அந்த உருவம் சில சமயம் நம்மோட பிரமையா கூட இருக்கலாம். ம்? நீ ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். வா வா அனு, வான்றல. அனு, ஐ திங்க் நீ ரொம்ப பயந்திருக்க. இல்ல சார், நான் பார்த்தேன். நானும் உன் கூட தானே இருக்கேன். சார், சார், அதே உருவம் தான் சார், அதே உருவம் தான். அங்க ஒண்ணும் இல்லையே. அங்கதான் இருந்துச்சு. இல்ல சார், நான் பார்த்தேன். உங்களை சொல்ற மாதிரி கை காட்டுச்சு. ஆனா அனு, அங்க யாருமே இல்ல அனு. ஐயோ, அனு, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. சரி, நீ வா அனு. இல்ல சார். வா, நீ ரொம்ப பயந்திருக்க. ம்? இல்ல நீ வா சார், அனு, நான் பார்த்தேன். நீ வா, நம்ம போலாம். வா, நீ ரொம்ப பயந்திருக்க. அனு, வா. பயப்படாதம்மா. மேடம், இந்தாங்க மேடம். தண்ணி குடியானுமா? நாங்க எல்லாரும் இங்க தானே இருக்கோம். எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நீ யார பார்த்து பயந்தானோ நல்லா யோசிச்சு சொல்லு. ஏன் சொல்றேன்னா, இது உன்னோட இமேஜினேஷனா கூட இருக்கலாம். அதனால தான் கேக்குறேன். என்ன மேடம் சொல்றீங்க?
அவ எதுக்கு தேவையில்லாம இமேஜின் பண்ணிக்கணும்? அவ உண்மையிலேயே ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்ததுனால தானே இவ்வளவு சொல்றா. எதுக்கு சும்மா சொல்ல போறா சொல்லுங்க சார். ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல சார். என் பொண்ணு அணுவுக்கு விரோதிங்கன்னு யாருமே கிடையாது. அதுவும் அவ குணத்துக்கு விரோதிங்க இருக்க சான்ஸே இல்ல. அப்புறம் எப்படி இந்த உருவம் அது இதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சார். அம்மா மகமாயி, என் பொண்ணை யார் இப்படி எல்லாம் தோர்த்துறாங்க? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியலையே. என் பொண்ணு யாருக்கும் கெட்டது நினைக்கிறவ இல்லையே. அவளுக்கா இப்படி ஒரு சோதனை? புஷ்பாமா, கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அணுவை யாரும் நெருங்க முடியாது. அணு இருக்கிறது இந்த சூரிய பிரகாஷ் வீட்டுல. இங்கேயே ஒருத்தன் வந்திருக்கான்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன சார், வீட்டுக்குள்ளே அந்த உருவம் வந்துட்டு போயிடுச்சா சார்? உருவங்கிறீங்களே, யார் சார் அந்த உருவத்தை பார்த்தது? என்ன உருவம் சார் அது? மீரா, என்ன ரேஷனலா பேசுறதுக்கு டைம் இல்ல. இது அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு பேச. சார், நிச்சயம் இப்படி நடந்துடக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி நடந்தது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். இனிமே அணுவோட சேஃப்டி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதையும் மீறி அணுவுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என் உயிரை கொடுத்தாவது அணுவை நான் காப்பாத்துவேன் சார். ஏன் சார் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்க மேல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். நீங்க அணுவை நல்லபடியா பாத்துக்குவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சார். உங்க நம்பிக்கைய கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் புஷ்பாமா. அனு, ஐ எம் வித் யூ. இந்த சூர்யா உன்னை நிழல் மாதிரி என்னைக்கு தொடர்ந்து வருவேன். டோன்ட் வரி. நோ சார், இது சரியே இல்ல. அனு சொல்றது ஒருவேளை உண்மைனா நம்ம வீட்டுக்குள்ள இது நடந்திருக்குன்னா நாம ரொம்ப கேர்ஃபுல்லா தானே இருக்கணும். நாம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சீரியஸா ஆக்ஷன் எடுத்தாதான் வந்தது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நோ மீரா, கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல போலீஸ் அது இதுன்னு எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். பட் சார், நாம எப்படி இதை அலோவ் பண்ண முடியும்? இந்த வீட்ல யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா? மை காட், ஐ காண்ட் இமேஜின் தட். அனு, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. யாருக்காவது உன் மேல ஒன் சைட் லவ் ஏதாவது இருக்குமோ? அதனால கூட உன்னை மிரட்டலாம் இல்லையா? மீரா, ஸ்டாப் இட். அணுவே பயந்து போயிருக்கா. அவளை மேலும் டிஸ்டர்ப் பண்ணாத. இரஜி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இந்த நேரத்துல போலீஸ்க்குலாம் போனா தேவையில்லாம அனு மேடம் பேரு மீடியால அடிப்படும். இத நாமளே டீல் பண்ணிக்கலாம் சார். பங்கஜ், உன்னோட செக்யூரிட்டி டீமை உடனே அலர்ட் பண்ணு. இனிமே 24 மணி நேரமும் சேஃப்டி பக்காவா இருக்கணும். எஸ் சார், ஷூர். சுப்பு சார், நீங்களும் புஷ்பாமாவும் காலனில தனியா இருக்க வேண்டாம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்களும் எங்க கூடயே இந்த வீட்லயே இருந்துருங்க. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. அப்புறம் அணுவை சேஃபா பாத்துக்கிறதும் ஈஸி. சார், நீங்க தப்பா நினைக்க கூடாது. கல்யாணம் ஆயிருந்தா கூட மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப நாள் தங்கறது கௌரவம் இல்லைன்னு நினைக்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்க. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து தங்கறதுக்கு எந்த சாத்தியமும் இல்ல சார். ஊர் உலகம் என்ன பேசும் சொல்லுங்க? நீங்க எங்க வீட்டுல தங்கறதுக்கு ஊர் உலகம் என்ன சொல்ல போகுது சார்? எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் காரணம். யோசிக்காதீங்க சுப்பு சார். ஆமா சுப்பு, இந்த ஊர் உலகத்துக்கு நிறைய வேலை இருக்கு. அனுவ பாருங்க எப்படி பயந்துருக்கான்னு. நாங்க சொல்றத கேளுங்க, எங்க கூடவே இருங்க. அனுவ பாதுகாப்பா சூர்யா பாத்துப்பான். இங்க இருந்தா மரியாதை குறைவுன்னு எல்லாம் நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி. நமக்குள்ள என்ன சுப்பு? சுப்பு, பெரியவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்க, நீ ஏன் அடம் பிடிக்கிற? அன்னைக்கு போலீஸ்காரங்க கதவை தட்டினப்போ நீயும் தானே பயந்துட்ட. அணுவையும் பாரு எப்படி பயந்து போயிருக்கான்னு. எனக்கு என்னமோ அவங்க சொல்றதுதான் சரின்னு படுது சுப்பு. சுப்பு சார் கல்ச்சர் தான் முக்கியம்னு வளர்ந்தவரு. அதான் இவ்வளவு யோசிக்கிறாரு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம்.
கிராஸ் செக் பண்ணி பார்த்தாலும் சுப்பு அங்கிள் தம் பொண்ணு வாழ போற வீட்டுல தானே தங்க போறாரு. அதுவும் நாங்க எல்லாரும் கம்பல் பண்ணதுனால தான் தங்க போறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு மீரா? சார், சந்திரா சுருக்கமா சொன்னாலும் ரொம்ப ஆப்டா சொல்லிட்டான். உங்க பொண்ணு வீட்டுல தங்க நீங்க ஏன் யோசிக்கணும்? எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை சார். உங்க விருப்பப்படியே நாங்க இங்க தங்குறோம். தேங்க்யூ சோ மச் அங்கிள். தேங்க்ஸ் ஆண்டி. சூர்யா, நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் நடத்துறது நல்லது. பங்கஜ், உடனே நாள் குறிக்கிறதுக்கு ஐயரை ஏற்பாடு பண்ண. அணுக்கு வேண்டிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பக்காவா ரெடி பண்ணு. ஷியோர் சார். சுகந்தி, அம்மா, கெஸ்ட் ரூம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்குமா? ஆ, வாங்க, உங்களுக்கு ரூமை நானே காமிக்கிறேன். வா புஷ்பா. Love you. I love you. No, 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 no. No. ச்சே. இது என் காதுல விழவே கூடாது. I hate this. நீரஜ், என்னாச்சு? பயங்கர ஷாக்கிங்கா இருக்கீங்க. அந்த உருவத்தை நீங்க எதுவும் பாத்தீங்களா? சீக்கிரம் வர்ற மாதிரி ஒரு நல்ல முகூர்த்த தேதி சொல்லுங்களேன். பையன் பொண்ணு ஜாதகத்தை பார்த்து அவங்க 2 பேருக்கும் பொருந்துற மாதிரி தான் நல்ல நாள் பார்க்கணும். அதாம சரி. கரெக்ட் தான். இருக்கிறதுலே எது நல்ல முகூர்த்தமோ அது 2 பேர் ஜாதகத்துக்கும் பொருந்துற மாதிரி பார்த்து சொல்லுங்க. அப்படிதான் பார்த்துட்டே இருக்கேன். இதோ இப்ப சொல்லிடுறேன். எண்ணெயிலிருந்து 9வது நாள் நல்ல முகூர்த்தம் இருக்குமா? ஆ. ரெண்டு பேர் கட்டத்துக்கும் அந்த முகூர்த்தம் நன்னா பொருந்தி வருதுமா. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்.